ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனः புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் அருளிய விவேக சூடாமணி நூலை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய விளக்க உரையை பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இது வரைக்கும் நம்ம 51 ஸ்லோகங்களை பார்த்துருக்குறோம். கடந்த முறை நம்ம பார்த்தது என்னென்னா, துக்கம் மற்றும் மரண பீதியில் வரக்கூடிய ஒரு சீடனை ஆசுவாசப்படுத்தும் விதமாக மா பைஷ்ட அப்படிங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தி முதல்ல பயப்படாதே அப்படின்னு சொல்லி அவனுக்கு இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது, அதை நான் அவனுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வழியாக முதல்ல அவங்க சொன்னது, அவங்க உபதேசமாக சொல்ல ஆரம்பித்தது என்னென்னா, நம்ம உபனிஷத்துகளில் இருக்கக்கூடிய மகா வாக்கியங்கள், அந்த மகா வாக்கியங்களினுடைய லட்சியார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது அந்த லட்சியார்த்தத்தின் வாயிலாக பெறக்கூடிய ஞானத்தினாலேயே நம்ம விடுதலை அடையலாம், முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிறகு அந்த உபனிஷத்துகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் தாத்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலயமா நீ முக்தி அடையலான்னு சொன்னாங்க. அது என்னன்னா, அஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பரமாத்மாகிய நாமளே நம்மளை அனாத்மாவுடைய தொடர்புடையவர்களாக பந்தப்பட்டவர்களாக ஏற்றுக்கொண்டு ஒரு தவறான கணிப்பில் இருக்கிறோம். அப்போ இந்த ஆத்ம அனாத்ம சம்பந்தத்தை சரியான முறையில் விசாரணை செய்து அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த ஞானத்தில் தான் இந்த தலையிலிருந்து விடுபடலாம், பந்தத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது தான் அந்த சீடனுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் புதுசாக இருக்குது. அஜ்ஞானம்னா என்ன, பந்தம்னா என்ன, பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, அனாத்மானா என்ன, இப்படி புதிய புதிய சொற்களாக இருக்கிறதுனால தன்னுடைய குருவிடத்தில் இந்த சொற்களை எல்லாம் வரிசையாக அடுக்கி முறைப்படி அவர் கேள்வியாக, எனக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்குது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் முறைப்படி அவங்க ஒரு 7 கேள்வி. பந்தம் என்றால் என்ன, பந்தம்ங்கிறது எங்கே இருக்குது, அது எப்படி வருது, ஆத்மானா என்ன, அனாத்மானா என்ன, இந்த விசார முறைங்கிறத பற்றிலாம் சொல்லுங்க அப்படின்னு கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா நம்முடைய ஆச்சாரியார் முதல்ல என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த கேள்விகளுக்கு நேரடியாக முதல்ல பதிலே ஆரம்பிக்காம, உபதேசத்தை அந்த மாதிரி ஆரம்பிக்காம, இந்த கேள்விகளுக்கான பதிலை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதியுடையவனாக நீ இருக்க வேண்டும். இப்போ நம்ம அஞ்ஞானத்தை நீக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும், ஞானம் தான் தேவைப்படும். ஞானம் பெறணும்னா அப்போ நான் எப்படி இருக்கணும்? இப்போ இந்த ஞானத்தை நீக்க வேண்டிய இடம் எதுன்னா அஞ்ஞானம் இருக்கிற இடம் தான். அஞ்ஞானம் யார் இடத்துல இருக்குது? இப்போ என்னிடத்துல தான் இருக்குது. யார்கிட்ட அந்த கேள்வி இருக்குதோ அவர்களிடத்துல அஞ்ஞானம் இருக்குதுன்னா அந்த அஞ்ஞானத்தை நீக்க வேண்டிய இடமே தன்னிடத்துல தான் இருக்கிறதுனால அதற்கான முயற்சியை இப்போ யார் செய்யணும்? தானே தானே செய்தாக வேண்டும். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் முறைப்படுத்தி இந்த உபதேசத்திற்கான விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் பேசுகிறார். இப்போ அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு சில ஸ்லோகங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் 52வது ஸ்லோகம், மஸ்தக நியஸ்த பாராதேர், சொல்லுங்க. துக்கம் அன்யேர் நிவார்யதே சுதாதி கிருத துக்கம் து வினாஸ்வேன ந கேனசித். இப்போ இங்க பொதுவா நம்ம தலையில ஒரு சுமை இருக்குதுன்னா யாராவது அந்த சுமையை நமக்கு இறக்கி தர்றதுக்கு இன்னொரு ஆள் இருப்பாங்க. நம்மக்கிட்ட சுமை அதிகமாக இருக்குன்னாக்கா நம்ம என்ன பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு துணைக்கு கூப்பிடும்போது அந்த சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது இல்லையா? அதான் தலையில் வைக்கப்பட்ட சுமை முதலியவற்றால் உண்டாகும் துன்பமானது பிறரால் நீக்கப்படலாம். நம்மளையும் இப்போ சுவாமி சொன்ன மாதிரி சுமை தூக்கி நம்மளையும் வச்சுக்கலாம், அதுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்புறம் இன்னும் யாராவது பக்கத்தில் இருந்தாங்களோ அவங்களும் அந்த சுமையை இறக்கி வைக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, யாராவது அதுக்கு நம்ம உதவி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு ஒரு பசியோ அல்லது ஒரு வலியோ இருக்குதுன்னா அதை நீக்கிறதுக்கு தன்னையன்றி வேற ஆளாவது முடியுமா?
பசிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மற்றவங்க என்ன செய்ய முடியும்? அதற்கு உணவு தான் அளிக்க முடியும். அந்த உணவை எடுத்து சாப்பிட வேண்டியது யார்? யாருக்கு பசி இருக்கிறதோ அவர்கள் தான் அந்த உணவை எடுத்து சாப்பிட வேண்டும். அப்போ அதுபோல நம்ம முன்ன பார்த்த அஞ்ஞானம்ங்கிற அறியாமை இருக்கும் இடம் என்னிடத்தில். அப்போ அந்த அறியாமையை நீக்குவதற்கான முயற்சியை யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். அப்போ அந்த தன் முயற்சி, அறியாமையை நீக்குவதற்கு தன் முயற்சிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத தான் இங்க வந்து மையப்படுத்தி இந்த ஒரு ஸ்லோகத்தை சில உதாரணங்கள் மூலமா சொல்றாங்க. அப்போ ஏற்கனவே நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தந்தைக்கு மகன் வந்து அவர் இறந்த பிறகு கூட பிதிர்காரியங்கள் மூலமா அவருக்கு வந்து ஒரு கடமையை செய்ய முடியும். ஆனா தன்னுடைய அறியாமை தலையை நீக்கிக்கிறதுக்கு தன்னை தவிர வேறு யாராலும் உதவி செய்ய முடியாது. சரி, அப்ப குருன்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, குரு அப்ப என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய அறியாமையை நீக்குவதற்கான முறையை அவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த முறையை பயன்படுத்தி நீங்க உங்களுக்குள்ள விசாரம் செய்து அந்த அறியாமையை நீக்க வேண்டியது யார்? நம்ம தான், இல்லைங்களா? அப்போ இந்த விஷயத்த நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு கிட்ட சீடன் வந்துட்டாரு, குரு உபதேசத்தையும் கொடுத்துட்டாரு. அந்த உபதேசத்துல உள்ள சந்தேகங்களை இப்ப கேட்கிறார். இனி சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே அவருடைய அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆத்மாவை பத்தின சந்தேகம், அப்பனா என்ன இருக்குது? ஆத்மாவை பத்தின அறியாம இருக்குது. அனாத்மாக்கள்னா என்ன, அதை பத்தின அறியாம இருக்குது. ரெண்டுத்துக்கும் உள்ள பந்தம் என்ன, இதை பத்தின அறியாம இருக்குது. அப்ப நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னது? அறியாமை தானே இருக்கு. அப்ப அறியாமையை நீக்கணும்னா இங்க அவர்கள் வழி காட்டுவார்கள். அந்த வழியை பின்பற்றி செல்ல வேண்டியது யார்? அந்த விசார முறையை பின்பற்றி நமக்குள்ள அதை நம்ம அறிய வேண்டியிருக்கு. ஆத்மாங்கிறது இன்னொரு பொருள் அல்ல. ஆத்மாவுடைய பொருள் என்ன? ஆத்மாங்கிற சொல்லுடைய பொருளே நான், தன்னை தான் ஆத்மான்னு சொல்றோம். அப்ப தன்னிடத்துல அறியாமை இருக்கும்போது தன்னை தெரிந்து கொள்றதுக்குன்னு வரும் பொழுது இந்த இடத்துல இது முன்னிலை நீர் வச்சு பார்க்கக்கூடிய பொருள் அல்ல, ஆராய்ச்சி செய்து பார்க்கறது. விசாரம் யாரை பற்றியதாக இருக்கிறது? தன்னை பற்றியதாக இருக்கிறது. அப்ப இங்க வந்து தன்னை நம்ம வந்து விசாரிக்கணும்னா இதை வேற யாராவது செய்ய முடியுமா? வேற யாராலும் செய்ய முடியாது, இல்லையா? அப்போ இந்த விசார முறையை தன்னுடைய சுய முயற்சியால மட்டும்தான் செய்ய முடியும். அந்த முயற்சியினால கிடைக்கக்கூடிய ஞானம் தான் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும் அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக பல உதாரணங்களை கொடுக்குறாங்க. அதுல சொல்றதுதான் இந்த ஒரு உதாரணம். பசியை நீக்கிறதுக்கு இன்னொருத்தவங்களால முடியாது. உணவை கொடுத்தா கூட அதை நம்ம தான் சாப்பிட்டு அந்த பசியை நீக்க வேண்டியிருக்கு, இல்லையா? அப்ப தன் முயற்சி, அதனுடைய வேல்யூவை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துல பாருங்க, பத்யம் ஔஷத சேவாச கிரியதே ஏன ரோகிணாம் ஆரோக்கிய சித்திர் திருஷ்டாஸ்ய நான்யானுஷ்டித கர்மனாம். இங்க வந்து சில சொற்கள் பத்தியம் ஔஷதம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பொதுவா நம்முடைய மருத்துவ முறைகள்ல சித்த மருத்துவமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஒரு மருந்து ஒரு நோய்க்கு கொடுக்குறாங்கன்னா அது கூடவே வந்து பத்தியம்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த மருந்து எடுத்துக்கும் போது புளி சாப்பிடாதீங்க, உப்பு அதிகம் சேர்த்துக்காதீங்க, சில விஷயங்களுக்கு அசைவம் சாப்பிடாதீங்க, இப்படின்னு ஒரு சில விஷயங்களை தவிர்க்க வேண்டியது. இந்த மருந்து உண்டு உங்க நோயை தீர்த்துக்கணும்னா சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. அப்படி அவாய்ட் பண்ணும்போது அந்த மருந்து நன்றாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்றோம், இல்லையா? அது மாதிரி பத்தியமும் மருந்தை உட்கொள்வதும் எந்த நோயாளியால் பின்பற்றப்படுகிறதோ அவனுக்கு தான் ஆரோக்கியம் கிட்டுதல் எளிது. நோயாளி இருக்கிறான், அந்த நோயாளிக்கு மருந்து கொடுக்கப்படுது. இப்ப பத்தியத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது யாரு? நோயாளி தான். அவருக்கு பதிலாக மற்றவங்க யாராவது மருந்து சாப்பிட்டு அந்த பத்தியத்தை ஃபாலோ பண்றாங்கன்னா இவருக்கு ஆரோக்கியம் கிட்டிடுமா? கிட்டாது, இல்லையா? அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவர்கள் செய்யற செயலனால இங்க நமக்கு விடுதலை கிட்டாது. பாருங்க, இது அப்படியே இதெல்லாம் உதாரணங்கள். நடைமுறை வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய விஷயங்களை உதாரணங்களாக காட்டி அறியாமையை நீக்குவதற்கு தன் முயற்சி தான் முக்கியம். முதல்ல பசியை பத்தி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க நோயாளி மருந்து உட்கொள்ளும் பொழுது யார் நோயுடையவராக இருக்கிறானோ அவன் தான் அந்த மருந்தை உட்கொள்ளணும். பத்தியத்தை ஃபாலோ பண்ண வேண்டியதும் அவரே தான்.
அப்போ இங்க நம்ம கிட்ட என்ன நோய் இருக்குது? இப்போ அறியாமைங்கிற நோய் இருக்குது. அதுக்கு மருந்தா அவங்க என்ன சொல்லி தராங்க? விசாரம்ங்கிற ஒரு முறையை சொல்லி தராங்க. அந்த விசார முறையை நம்ம பின்பற்றினா நமக்கு அந்த நோய் தீர்ந்துடுது, அறியாமை போய் ஞானம் விளையுது, அதனால விடுதலை கிட்டதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த விசார முறையை யார் ஃபாலோ பண்ணணும்? அறியாமை இருக்கிறவங்களுக்கு தான் ஃபாலோ பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த பத்தியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ரொம்ப ஒரு கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம். இங்க நம்ம நம்முடைய சீடர்கள் எல்லாம் இங்க ஒரு அதிகாரித்துவங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் ஏற்கனவே. அப்போ அதை நீங்க பத்தியம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு நோயாளிக்கு மருந்து சாப்பிடும் பொழுது பத்தியம் தேவைப்படுற மாதிரி இங்க நம்ம விசார முறைங்கிற அந்த ஒரு மருந்தை வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு பத்தியமா அதிகாரித்துவம் தேவைப்படுது. அதிகாரித்துவம்னா என்ன சொல்லியிருக்கிறோம்? சாதன சதுஷ்டியம். அதுல திருடமாக அவங்க இருக்கணும். சாதன சதுஷ்யத்துல தேர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த மருந்து நன்றாக வேலை செய்து உடனே பலன் கிட்டும். இப்படி நம்ம பொருத்தி பார்த்துக்க வேண்டியதான். அப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, இங்க ஔஷத அப்படின்னு அவங்க சொல்லக்கூடியது எதுன்னா வேதாந்த விசார மூலம். குரு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எதை பயன்படுத்தி? சாஸ்திரத்தை பயன்படுத்தி, வேதாந்தத்தை பயன்படுத்தி இந்த விசார முறையை நமக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த முறையை நமக்குள்ள நாம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஒரு விவேகம் சொல்லி கொடுக்குறாங்க. விவேகம்னா பிரித்தறிதல், ஆத்மா அனாத்மா, நிலையானது நிலையற்றது இப்படின்னு ஒரு விஷயத்த நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை நமக்குள்ள நம்ம பார்க்கணும். எதெல்லாம் நிலையானது எதெல்லாம் நிலையற்றதுங்கிறத வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். அதே மாதிரி முதல்ல நம்ம எங்க பார்க்கணும்? இப்ப அறியாமை எங்க இருக்கு? தன்னிடத்துல இருக்குது. தன்னிடத்துல எது நிலையானதாகவும் எது நிலையற்றதாகவும் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுக்குற மெத்தட் படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஆராய்ச்சிங்கிறது என்ன? சிந்தனை தான். இங்க மனக்கலம் தான். இதை நம்ம சிந்தனை பண்ணி எது நிலையானதாக இருக்க முடியும், எது நிலையற்றதாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லையா? இந்த முயற்சியை இப்ப யார் செய்யணும்? இந்த சிந்தனையை, இந்த விசார முறையை யாருக்கு தேவையோ அவர்கள் தான் செய்யணும். அப்ப அறியாமை இருக்கிறவர்கள் தன்னுடைய முயற்சி இல்லாம அவர்களுக்கு விடுதலை கிட்டாது. பத்தியம் அப்படின்னா கட்டுப்பாடான உணவு. ஔஷத சேவாச மருந்தை உட்கொள்வதும் ஏன எந்த நோயாளி ரோகினா நோயாளி கிரியதே பின்பற்றப்படுகிறதோ அஸ்ய அவனுக்கு ஆரோக்கிய சித்திர் ஆரோக்கியம் கிட்டுகிறது. அப்போ இதைதான் நம்ம விளக்கமா இப்ப பாக்குறோம். இன்னொருத்தவங்க பின்பற்றக்கூடிய செயல்னால கிடையாது. இது யார் பின்பற்ற வேண்டி இருக்குது? அறியாம இருக்கிறவன் தான் இந்த விசாரம் பண்ணணும், நோயாளி தான் மருந்து சாப்பிடணும். இப்போ நம்ம ஒரு 3 உதாரணங்களை பார்த்துருக்கோம். இது மாதிரி இன்னும் 2 உதாரணங்கள் சொல்ல போறாங்க. வஸ்து ஸ்வரூபம் ஸ்புடத சக்ஷுஷா ஸ்புடபோத சக்ஷுஷா ஸ்வேனைவ வேத்யம் நனு பண்டிதேன சந்திரஸ்வரூபம் நிஜ சக்ஷுஷவை ஞாத்தவ்யம் அன்யைர் அவகம்யதேகிம் அவகம்ய. ஒரு பொருளின் தன்மை அறிவாளியால் தனது தெளிவான கண்களால் நிச்சயம் அறியப்படுகிறது. சந்திரனது வடிவம் தன்னுடைய கண்ணாலேயே கண்டறியப்பட வேண்டும். இன்னொருவனை கொண்டு கண்டறிவது இயலுமா? இங்க இப்போ சந்திரன் ஒரு உதாரணம் எடுத்துக்கிறாங்க. சந்திரனை நான் பார்த்து அறியணும்னா இன்னொருத்தவங்க அவங்க பார்த்து அந்த அறிவை எனக்கு கொடுக்குறாங்கன்னா அதுவே முழுமை பெற்றுடுமா? முழுமை பெறாது. அந்த அறிவு நம்ம கிட்ட அறிவா மட்டும்தான் இருக்கும், அனுபவமா இருக்காது இல்லையா? ஒரு விஷயத்தை பத்தி நம்ம செவியால கேட்கறதால மட்டும் அந்த அனுபவம் முழுமையாகி விடாது. அதை நம்ம பார்த்து அனுபவிக்கும் போதுதான் அது முழுமை பெறுது இல்லையா? அதை தான் இவங்க சொல்றாங்க. சந்திரனுடைய வடிவத்தை என்னுடைய கண்களாலேயே நாம் பார்க்கும் பொழுதுதான் அந்த அனுபவம் முழுமையடைகிறது. அது மாதிரி பொதுவாகவே ஒரு அறிவு ஆராய்ச்சி செய்யக்கூடியவன் ஒரு பொருளினுடைய தன்மையை தன்னுடைய கண்களாலே அறிந்து நிச்சயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு உதாரணம். இதுவும் எதற்காக உதாரணம் சொல்லப்படுது? தன் முயற்சி. ஒரு பொருளை பத்தின முழுமையான விஷயத்தை அறிவை பெறணும்னா அந்த ஆராய்ச்சி யார் செய்யணும்? யார் அந்த அறிவு தேவைப்பட்டு வந்திருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஆராய்ச்சியை பண்ணணும். இன்னொருத்தர் ஆராய்ச்சியை படிக்கிறதுனால நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆனா அதை நம்ம அனுபவார்த்தமா தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா?
இப்போ ஒருத்தர் வந்து கரண்ட் ஷாக் அடிக்குதுன்னு சொல்றாரு. அந்த கரண்ட் ஷாக் அடிக்கிறது எப்படி இருக்கும்னு அவர் சொன்னதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? அதுக்கெல்லாம் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் வச்சிருக்காங்க. ரொம்ப லோவில் வச்சு நம்ம கையை வச்சோம்னா லைட்டாக ஷாக் அடிக்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அது நம்ம ஸ்கூலில் டூர்லாம் கூப்பிட்டு போகும்போது அங்கங்கே சில இடங்களில் அந்த சயின்டிஃபிக் இதிலெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம சகஜ வாழ்க்கையில் சொல்லணும்னா ஒரு இனிப்பு தான் சொல்லுவாங்க. இனிப்பின் சுவையை ஒரு ஸ்வீட் கொடுத்தோம்னா அதனுடைய சுவையை வாயால் சொல்லி தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரு பழமோ அல்லது ஒரு இனிப்போ ஏதோ ஒரு பொருள் அதனுடைய சுவையை இன்னொருத்தவங்க சொல்லி அதை நம்ம வந்து உணர்ந்துட முடியுமானா முடியாது இல்லையா? அப்போ அதனுடைய சுவையை நம்மளே தானே அனுபவிக்க வேண்டியது. நம்ம அனுபவிச்சாதான் அதனுடைய முழுமை பெறுது. அது வெறும் அறிவு மாத்திரம் பட்டாது, அனுபவமும் தேவைப்படுது. அப்படிங்கிறது தான் இங்கே வந்து வஸ்து ஸ்வரூபம் அப்படின்னா ஒரு பொருளின் தன்மை. பண்டிதேன அறிவாளியால், ஸ்வேன தனது, ஸ்புடபோத சக்ஷுஷா ஏவ தெளிவான ஞானக்கண்ணாலேயே, ஸ்புடபோத, ஸ்புடம்னா தெளிவு, போதம்னா அறிவு, சக்ஷுஷா கண்களா, தன்னுடைய கண்களால்னா இங்க இருந்து கண்ணுன்னு நம்ம கண்ணை மட்டும் எடுத்துக்க கூடாது. நம்ம கிட்ட வந்து மற்ற இந்திரியங்களும் இருக்குது. ஒரு பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இந்திரியங்கள் மட்டும் நம்ம பயன்படுத்தினா முழுமை பெறாது. ஒரு மாம்பழம் அப்படின்னா மாம்பழத்தை கண்ணில் பார்க்குறோம், அப்புறம் சுவைக்க வேண்டியிருக்கு, நாக்கு தேவைப்படுது. எடுத்து கொடுக்கணும்னா கை தேவைப்படுது இல்லையா? முகந்து பார்க்குற மாம்பழ வாசனை இதுதான் மூக்கு தேவைப்படுது. ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு இந்திரியங்களுடைய கலை. அப்போ இங்கே வந்து கண்ணுன்னு சொல்லும்போது கண்ணு மட்டும் இல்லை, இந்த கண்களை பயன்படுத்தி நம்ம அறிவால தான் இதை செய்கிறோம் இல்லையா? அதனால தான் அவங்க வந்து பண்டிதேன அறிவாளியால்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறாங்க. நனுவேத்தியம் நிச்சயம் அறியப்படுகிறது. அப்போ அவன் என்ன செய்யணும்? தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த விஷயங்களை எல்லாம் வந்து தன்னால தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர இன்னொருத்தவங்களோட அறிவை மட்டும் பயன்படுத்தினா பிரயோஜனம் முழுமையா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த சந்திரனுடைய வடிவம். சந்திரனை பார்க்கறத இன்னொருத்தவங்க சொல்லி அதனுடைய அழகை நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? ஓரளவு கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க. நீங்க சந்திரனையும் பார்க்கலன்னா அந்த கவிதையை வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப தன்னுடைய கண்களாலேயே பார்த்துருந்தாதான் ஓ இதைத்தான் கவிஞர் இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ எதையுமே தன்னுடைய முயற்சி கொண்டு அதனை முறைப்படி ஆராய்ச்சி செய்து பார்க்காம அதுல நம்மளால ஒரு முழுமையான தெளிவுக்கு அறிவுக்கு வர முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து இதுவும் தன் முயற்சியை பத்தினது தான். அடுத்தது அவித்யா காம கர்மாதி பாசபந்தம் விமோசிதும் கஷனுயாத் வினா ஆத்மானம் கல்பகோடி ஸ்ரதைபிஹி. இங்க அறியாமை, ஆசை, செயல் முதலான வலைகளால் ஆன தலைகளை நீக்குவதற்கு தனக்குத்தானே அல்லாமல் 100 கோடி கல்ப காலம் ஆனாலும் எவராலும் முடியக்கூடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. கொஸ்டின் மார்க். யாரால செய்ய முடியாதுன்றதுதான் அதனுடைய அர்த்தம். அது எப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப அவித்யா அப்படின்னா அறியாமை, அவித்யா காம கர்ம ஆதி, அவித்யா காம கர்ம ஆதி, இந்த மாதிரி 3 விஷயம் இருக்குது. அவித்யானா அறியாமை, காமம்னா ஆசை, கர்மன்னா செயல். முதலான இந்த விஷயங்கள் எல்லாம் பாசபந்தம், பாசம்னா வலை, கயிறுன்னு சொல்லுவாங்க. பாசம்னா பாசக்கயிறுன்னு யமன் கையில இருக்குது இல்லைங்களா, பாசக்கயிறுன்னு. அப்போ அது வந்து கட்டக்கூடியது, பந்தம், அந்த கயிறுனால கட்டக்கூடியது. கயிறுங்கிறத வலையா விரிச்சிட்டோம்னா அந்த வலைக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம் இல்லையா? அதுதான் இங்க வந்து வலைகளான தலைகளை விமோசிதும் நீக்குவதற்கு, விமோசனம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல, விமோசனம்னா இங்க நீக்கிறது. அப்ப இந்த தலைகளை பாந்தத்தை கட்ட நீக்கிறதுக்கு என்ன வேணும்? வினா ஆத்மானம், தனக்குத்தானே அல்லாமல். அப்ப இதை வந்து யார் செய்ய வேண்டியிருக்கு? அந்த தலையிலிருந்து விடுவதற்கு தனக்குத்தானே அல்லாமல் கல்பகோடி சதைர் அபிஹி, 100 கோடி கல்பமானாலும் கனியாத் எவரால் முடியக்கூடும் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன 100 கோடி கல்ப காலம்? ஏற்கனவே நம்ம இந்த கல்ப காலத்தை பத்தி பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் சும்மா நான் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். ஒரு கல்பம் அப்படிங்கிறது பிரம்மாவினுடைய ஆயுள்னு வச்சுக்கிறாங்க. அப்ப கல்பம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய 1 வருஷம் தேவர்களுடைய 1 நாள்.
நம்ம ஒரு வருஷம் 365 நாள் வச்சுங்க, அது வந்து தேவர்களுக்கு ஒரு நாள். 12,000 தேவ வருடம் ஒரு சதுர்யுகம். 1000 சதுர்யுகம் பிரம்மாவினுடைய ஒரு பகல். அப்ப இரவு இன்னொரு 1000 சதுர்யுகம். அப்போ 2000 சதுர்யுகம் தான் பிரம்மாவுக்கு ஒரு நாள். பிரம்மாவினுடைய ஒரு நாள் அப்போ பார்த்தீங்கன்னா 2000 சதுர்யுகம் வருதுன்னா கல்பங்கிறது பாருங்க. இப்போ அவர் பிரம்மாவுடைய ஆயுள் எவ்வளோ நமக்கு தெரியுமா? இப்போ எத்தனை சதுர்யுகமாக இருக்கும் அது? அவ்வளோ காலம் ஆனாலும் ஒருத்தர் அறியாமையை நீக்குவதற்கு தன் முயற்சி இல்லைன்னா அந்த அறியாமை நீங்கவே நீங்காது. எதுக்கு இந்த உதாரணம் சொல்றாங்கன்னா, அந்த காலம்ங்கிறத நம்மளால எண்ணிக்கையில சிந்திச்சு கூட பார்க்க முடியும். கணக்கு போட்டுக்கிட்டே போக போக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயுள் இருக்குன்னு தெரியலையே. பிரம்மாவோட ஒரு நாள் 2000 சதுர்யுகம். ஆனால் அவர் எவ்வளோ ஆயுள் இருக்கு? அந்த ஆயுள கல்பம்னு சொல்றோம். கணக்கு பண்ணி பார்த்தா எத்தனை நாள் வரும் நம்முடைய நாள்? அவ்வளவு நாள் நீங்க வந்து ஒருவேளை முயற்சி செய்யாம இருந்தீங்கன்னா அந்த அறியாமை நீங்கவே நீங்காது. அதுவும் யார் முயற்சி செய்யணும்? யார்கிட்ட அறியாம இருக்குதோ அவங்க தான் அந்த முயற்சியை செய்யணும். தன் முயற்சி இல்லைன்னா இத்தனை காலம் ஆனாலும் அறியாமை நீங்காது. அப்பனா அறியாமைக்கு எவ்வளவு வலு இருக்கு பாருங்க. ஒரு இருள் நீக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த ஒளி வர்ற வரைக்கும் எத்தனை காலமான இருந்தாலும் இருள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம சொல்றோம். இருள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதை நீங்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஒளி வந்த மாத்திரத்துல என்ன ஆகுது? அந்த இருளுங்கிறது வெளிச்ச குறைபாடு தான் அந்த இருளா இருந்திருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அது போல ஞான குறைபாடு தான் அஞ்ஞானம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா அப்ப அந்த முயற்சியை யார் செய்ய வேண்டியிருக்கு? தான் அல்லாமல் அந்த முயற்சியை வேறு யார் செய்தாலும் பலன் கிடையாது. தன் முயற்சி இல்லாமல் ஞானம் கிட்டாது, அறியாமை நீங்காது. அது எவ்வளவு காலம் ஆனாலும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை நமக்கு சொல்லியிருக்கேன். அப்போ அறியாமை அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் ஞானம் வந்தது மாத்திரத்தில் அது நீங்கியும் போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த ஞானம் வர்றதுக்கான முயற்சியை யார் செய்யணும்? இப்போ இன்னொருத்தவர் செய்யறதுனால பலன் கிட்டாது. இன்னொருத்தவர் நமக்கு என்ன செய்கிறாரு? குருவானவர் என்ன பண்ணுறாரு? சாஸ்திரத்தில் இருக்கிற வழிமுறைகளை எடுத்து முறைப்படி நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த முறைப்படி சொல்லி கொடுக்குற விசார முறையை நம்ம தான் நமக்குள்ள செய்து பார்த்து அதற்கான பலனை பெற்றுக்கணும். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ குரு வந்து உபதேசத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் சிஷ்யனுக்கு கேள்விகள் எழுந்தது. கேள்வி எழுந்த உடனே அவர் நேரடியாக என்ன பண்ணிட்டாரு? பதிலுக்கு போல. ஏன்னா இனி சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே இந்த விசாரங்க முறையை தான் பின்பற்ற போகுது. விசார முறையை பின்பற்றி தான் நம்ம இந்த ஞானத்தை முழுமைப்படுத்திக்க போறோம். அப்போ அந்த முயற்சியை செய்யும் போது யார் இதை செய்யணும்? குரு சொல்லிட்டாரு, அப்போ அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்க கூடாது. அந்த முயற்சியை யார் செய்யணும்? இப்போ அவர் சொன்ன முறைப்படி ஏதோ ஒரு விசார முறைன்னு சொல்றாங்கன்னா அது எப்படி செய்திருக்கிறாங்கன்னு அவங்க சொல்றாங்கன்னா அதை தனக்குள்ள நம்ம செய்து பார்க்காம அந்த முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. அப்படி முடிவுக்கு வந்துட்டோம்னா அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அறியாமை நீங்கி இருக்காது. நம்ம முழுமையா அதை ஏற்று மட்டும்தான் இருக்கிறோமே தவிர முறைப்படி அந்த விசாரத்தை செய்து அறியாமையை நீக்கிக்கல. 4 அறிவுகள் இருக்கிற மாதிரி அதுவும் ஒரு அறிவாக நம்ம வச்சிருக்கிறோம். அறியாமை நீங்கிச்சு அதனால அப்படின்னு பார்த்தோம்னா இருந்திருக்காது. அப்போ இந்த மாதிரி நம்ம குரு கிட்ட கத்துக்கிற விஷயத்த தனக்குத்தானே சுயமாக பரீட்சார்த்தம் பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்து அதிலிருந்து வர்ற ஞானத்தினாலதான் நமக்கு விடுதலை கிடைக்குமே தவிர, ஏன்னா அஞ்ஞானம் எங்க இருக்குது? என்னிடத்துல தான் இருக்குது. அப்போ அதற்கான முயற்சியை நான் தான் செய்யணும். செய்யலைன்னா எவ்வளவு காலம் ஆனாலும் அதனால நமக்கு பலனே கிடையாதுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்த 56வது ஸ்லோகம். ந யோகேன ந சாங்கியேன கர்மணா நோ ந வித்யாயாம் பிரம்மாத்மைக ஏகத்வ போதேன மோக்ஷ சித்யதி நான்யதா. ந யோகேன, யோகத்தால் அன்று, சாங்கியத்தால் அன்று, கர்மத்தால் அன்று, உபாசனைகளாலும் அன்று, பிரம்மமும் நானும் ஒன்று என்கிற ஐக்கிய ஞானத்தால் மட்டுமே முக்தி அடையப்படுகிறது, வேறு வகையால் அல்ல. இதுவரைக்கும் தன்முயற்சி
அங்கிறது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத சில பல உதாரணங்களை வச்சு நமக்கு சொன்னாங்க. அந்த உதாரணங்கள் மூலயமா அறியாமை நீக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும், நம்ம தான் முயற்சி செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஆத்ம ஞானத்தினுடைய பெருமையை விளக்குறதுக்காக இந்த ஆத்ம ஞானங்கிறத மற்ற முறைகளை சொல்லி அதனாலெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஆத்ம ஞானம்னா என்னங்கிறதையும் இங்க நமக்கு தெளிவாக சொல்றாங்க. இப்போ யோகத்தால் அன்று, யோகம்ங்கிறது பதஞ்சலி மகரிஷியினால உருவாக்கப்பட்ட ஒரு யோக தரிசனம். சாங்கியம்னு சொன்னாங்க இல்லையா, சாங்கியத்தாலும் முடியாதுன்னாங்க. கபில மகரிஷி அருளியது சாங்கிய தரிசனம். கர்மங்கிறது ஜெய்மிய, அதாவது நம்ம வேதத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம். ஒன்று கர்மகாண்டம், இன்னொன்று ஞான காண்டம். அந்த கர்மகாண்டம் பற்றின பூர்வ மீமாம்ச தரிசனத்தை தான் ஜெய்மினிங்கிறவர் எழுதினார். அதாலேயும் நமக்கு என்ன கிடைக்காது, முக்தி கிடைக்காது. அப்போ அதுல அந்த கர்மகாண்டத்து உள்ளே உபாசன மார்க்கங்கள் இருக்கு, பலவிதமான உபாசனைகள்லாம் இருக்கு. அந்த உபாசனைகளை பின்பற்றுவது மூலமாகவும் நமக்கு முக்தி கிட்டாது. இதெல்லாம் நம்ம செய்யறதுனால நமக்கு என்ன கிட்டோம்னா சித்த சுத்தி தான் கிட்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆக இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த 4 வழிமுறைகளாலையும் நமக்கு முக்தி கிட்டாது. அப்ப எப்படிதான் கிட்டும் அப்படின்னா, அதற்கு அவங்க சொல்லக்கூடிய வழி பாருங்க. பிரம்ம ஆத்ம ஏகத்துவம். பிரம்மமும், ஆத்மானா நான் தானே, பிரம்மங்கிறது கடவுள். அப்போ பிரம்மமும் நானும் ஒன்று என்கிற ஐக்கிய ஞானத்தால மட்டும்தான் முக்தி அடையப்படுகிறது. வேறு எந்த வகையிலும் அல்ல. ந அந்யதா, வேறு எந்த வகையினாலையும் அந்த முக்திங்கிறது அடையப்படலை. அப்போ முக்தி அடையிறதுக்கு வழி இங்க சொல்லிட்டாங்க. அது என்னது? பிரம்மமும் நானும் ஒன்று அப்படிங்கிற அறிவை நம்ம பெறணும். இந்த அறிவு மேல சொல்லக்கூடிய அந்த 4 வகையில நமக்கு கிட்டாது. அவைகள் எல்லாம் நம்ம நம்ம ஆத்மா ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் செயல்முறைகளை பத்தி பேசிட்டு இருக்கு, கர்மங்களை பத்தி பேசிட்டு இருக்குது. நம்ம ஞானத்தை பத்தி பேசுறோம். அப்ப கர்மங்களை செய்யறதுனால உங்களுக்கு முக்தி கிட்டாது. ஞானத்தால மட்டும்தான் முக்தி கிட்டும். அதுவும் எப்படிப்பட்ட ஞானமாக இருக்கணும்? பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஞானமாக இருக்க வேண்டும்னு இங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஞானத்தை பத்தி இனி பிரிவா பின்னாடி சொல்லுவாங்க. இப்ப நம்ம இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இது எதுக்காக சொல்லப்படுதுன்னா, கர்மத்தால உங்களுக்கு முக்தி கிடையாது, ஞானத்தால தான் முக்தி. இதுதான் அதனுடைய சாரம். சரி. வீணாய ரூப சௌந்தர்யம் தந்திரி வாதன சௌஷ்டவம் பிரஜாரஞ்சன மாத்திரம் தத் ந சாம்ராஜ்ய கல்பதே. வீணையின் வடிவழகும் கம்பிகளின் நாதத்தெளிவும் மக்களுக்கு மனமகிழ்ச்சியை மட்டும் அளிக்கும். அந்த மனமகிழ்ச்சி ஒருவனை சக்கரவர்த்தி பதவிக்கு உரியவனாக ஆக்காது. இப்போ ஆத்ம ஞானத்தை பத்தி சொன்னாங்க. சொல்லிட்டு இங்க ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. இப்போ முன்னாடி தன்முயற்சியை பத்தி சொல்லிட்டு அதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுத்த மாதிரி, ஆத்ம ஞானம்ங்கிறதால தான் உங்களுக்கு முக்தியை தவிர கர்மத்தால முக்தி இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு சில உதாரணங்களை நமக்கு கொடுத்து அதை பத்தி விளக்க போறாங்க. அதுல முதல்ல பாத்தீங்கன்னா, ஒருத்தன் இப்போ இங்க ராஜா பிரகிருதி ரஞ்சனாத் அப்படின்னு நடுவில் சொல்றாங்க. அது என்னன்னா, ரஞ்சனம் மனமகிழ்ச்சியை உருவாக்கக்கூடியவர். எவன் உலகை மகிழ்விக்கிறானோ அவனை ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க வீணை வாசிக்கிறதால இந்த உலக மக்களை ஒருத்தர் மகிழ்விக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, வீணைங்கிறது மனசை ரொம்ப இழக்கக்கூடிய வகையில நிறைய பேர் வாசிக்கக்கூடிய திறமையுடையங்களா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ராவணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வீணை கலையில ரொம்ப கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி வீணையினுடைய கம்பிகள்ல வரக்கூடிய அந்த நாத தெளிவு, அதன் மூலயமா மக்களுக்கு மனமகிழ்ச்சியை ஒருத்தர் கொடுக்கறதாலேயே அவர் சக்கரவர்த்தி ஆயிடுவாரா? பொதுவா சக்கரவர்த்தி ராஜா அப்படின்னாலே என்ன வரும்னா, மக்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்றதுக்காக மகிழ்ச்சியை கொடுக்குறவங்களா ராஜா ஆயிட முடியுமா? முடியாது இல்லையா? அதனால ஆமா, அதனால இங்க எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு உதாரணம். கர்மம் உங்களுக்கு முக்தியை தராது, ஞானம்தான் முக்தியை தரும். டெம்பரவரியா கர்மங்கள்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சாலும், உங்களுக்கு நிலையா நமக்கு
அந்த நிறைவு, மன நிறைவுங்கிற அந்த முக்தியை கொடுக்கறது எதுன்னா ஞானம்தான். கர்மத்தால என்ன கிடைக்குது? தற்காலிகமா அங்கங்க நமக்கு மனநிறைவு ஏற்படுது. அந்த மனநிறைவு மறுபடியும் நமக்கு போயிடுது இல்லையா? திரும்ப நம்ம அந்த செயலை செய்ய வேண்டியிருக்குது. அதுதான் இங்க ஒரு உதாரணமா சொல்றாங்க. அப்போ பாருங்க, ராஜாங்கிறவருக்கும் மன மகிழ்ச்சியை ஒருத்தர் ஏற்படுத்துறாருங்கிறதுக்காலே அவரை சக்கரவர்த்தின்னு நம்ம ஏத்துக்க முடியாது இல்லையா? அது போல இங்க சின்ன சின்ன கர்மங்கள் செய்யறது மூலமா அப்பப்போ ஏற்படக்கூடிய தற்காலிக மன மகிழ்ச்சிக்கும் பூரண மனநிறைவுங்கிற முக்திக்கும் வித்தியாசத்தை சொல்லி, அந்த பூரண மனநிறைவுங்கிற முக்தி அடைவதற்கு ஞானம்தான் வழி, கர்மங்கள் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்ததாக வாக் வைகரி சப்தஜரி சாஸ்திர வியாக்கியான கௌசலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்வத் புத்தயே நது முக்தயே. இதுவும் அது சம்பந்தமான ஸ்லோகம் தான். ஆனா இங்க நம்ம கொஞ்சம் தெளிவா நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு உத்தம குரு அப்படிங்கிறவங்களை பார்க்கும்போது, உத்தம குருங்கிறவர் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டர் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அதுலேயே கேவல சோஸ்திரியர், கேவல பிரம்மனிஷ்டர் அப்படின்னு விளக்கம் பார்த்துக்கிறோம். அப்போ அந்த கேவல ஸ்ரோத்ரியர் அப்படிங்கிறவர் உத்தம குருவா ஆக முடியாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னா, அவர் சாஸ்திரத்தை கரைச்சி குடிச்சிருக்கிறார். சாஸ்திரத்தை தன் குரு எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதன் போலவே அவரும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வல்லமையில இருக்கிறார். ஆனா அவர்கிட்ட அபரோட்சமா ஆத்ம ஞானம் இருக்குமானா இல்லை, அவர் பிரம்மனிஷ்டர் கிடையாது, அவர் தான் கேவல சோத்ரியன்னு பார்த்தோம். இப்ப அதை வச்சுதான் இந்த ஸ்லோகமே இருக்குது. அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் பாருங்க, தெளிவான பிரவாகம் எடுக்கும் பேச்சு, அதான் வாக் வைகரி சப்த ஜரி அப்படின்னு சொல்றாங்க. வாக் வைகரின்னா தெளிவான பேச்சு, சப்த ஜரின்னா பிரவாகம். பிரவாகம் எடுத்து போடுது. அப்படியே அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா மட திறந்த வெள்ளம் போல கொட்டுதுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? சில பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே மட திறந்த வெள்ளம் போல அவங்க பாட்டுன்னு கொட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அதை தான் இங்க ஒரு உதாரணமா இப்படி சொல்றாங்க. சாஸ்திர வியாக்கியான கௌசலம். வியாக்கியானம் அப்படின்னா விளக்க உரை. சாஸ்திரங்களுக்கு விளக்க உரைய ரொம்ப விரிவா கூறக்கூடிய திறமை படைத்தவர்களாக இருக்கிறாங்க. வைதுஷ்யம், அவங்கள்ட்ட ரொம்ப ஆழ்ந்த கல்வி திறமை இருக்குது. விதுஷாம் அப்படின்னா கல்வியாளர்களுக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் இருக்காங்க இல்லையா, தத்வத் மேலே உதாரணங்களால் கூறியது போல புத்தையே மகிழ்ந்து அனுபவிக்க ஆதுமை அன்றி ந து முக்தையே முக்திக்கு பயன்படாது. இப்போ என்ன இங்க சொல்ல வராங்க? இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? தெளிவான பிரவாகம் எடுக்கும் பேச்சு, சாஸ்திரங்களுக்கு விரிவு கூறும் திறமை, ஆழ்ந்த கல்வி, கல்வியாளர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல்வியாளர்கள்ல முன்னாடி கூறிய மாதிரி, முன்னாடி கூறினா முன்னாடி சொன்ன ஸ்லோகங்கள்ல இருக்கிற மாதிரி இவைகள் எல்லாம் தன் முயற்சியால, அந்த அந்த நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தன் முயற்சியினால விசார முறையை பின்பற்றி தனக்குள்ள அந்த விசாரத்தை செய்து அதன் மூலயமா ஞானம் பெற்று அதனால முக்தி அடையணும். இந்த ஞானத்தை மற்ற அறிவுகளை பெறுவது போல, நான் ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறேன், அப்புறம் அதுலேயே நான் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கேன், எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியும். அது மாதிரி நான் ஒரு குருக்கிட்ட போய் ஆத்ம ஞானம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு அறிவாக வைத்து அதில் தெளிவு பெற்று நல்லா பேசக்கூடிய திறமை இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே அதை தனக்குத்தானே விசாரம் பண்ணாமல் வெறும் அறிவாக வச்சிருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. விசாரம் பண்ணாமல் வெறும் அறிவாக வைத்திருக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. அதில் நீங்கள் எவ்வளவு சிறந்தவர்களாக வேணா இருக்கலாம். வியாக்கியானம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வீணா மிக தெளிவு, ஆனா முழுமையாக, தியானம்னா விசாரிக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்லோகம் அல்லது ஒரு மந்திரம் இருக்குன்னா அதை தன்னுடைய குரு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்க எந்த மெத்தடை பயன்படுத்தி அதை சொல்லலாம் பிரித்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்களோ அதே திறமை இவங்களும் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் தனக்குத்தானே அதை பரிசார்த்தம் பண்ணி பார்த்தாங்களா அப்படின்னா இல்லை. அவங்களுக்கு அந்த சொல்லிக் கொடுக்குற முறையை கேப்சர் பண்ணிக்க தெரிஞ்சதே தவிர அந்த விசார முறையை தனக்குள்ள அப்ளை பண்ணி தான்கிறது எதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க இறங்கலை. அதனால இந்த மாதிரி
நம்ம பல சாஸ்திரங்களை வெறுமனே படிக்கிறதால பிரயோஜனம் கிடையாது. நான் இத்தனை உபநிஷத்து படிச்சுட்டேன், இத்தனை நூல்கள் படிச்சிருக்கிறேன், இத்தனை பேரோட வியாக்கியானம் படிச்சிருக்கிறேன், நிறைய வியாக்கரணங்கள்லாம் இருக்குது, டிப்பணிலாம் இருக்குது, அதுவும் விளக்க உரைக்கு நிறைய வரிசையா சொல்றாங்க. அது எல்லாத்தையும் நான் படிச்சு வச்சிருக்கிறேன்னு சாஸ்திர ஞானத்தை பெருவாரியாக குவிச்சு வச்சுக்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது. அப்ப என்ன தேவை? என்ன தேவை நமக்கு? குரு ஆத்ம விசார முறையை சொல்லி கொடுத்தாருன்னா அந்த விசார முறையை முதல்ல உட்கார்ந்து நம்ம தனக்குத்தானே அந்த முயற்சியை செய்து அந்த விசார முறையை செய்து அதனால விளையக்கூடிய ஞானத்தை நம்ம முழுமைப்படுத்திக்கணும். வெறும் பேச்சுக்காக இந்த சாஸ்திர ஞானத்தை பயன்படுத்துறது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வியாக்கியானத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதுல பதச்சேதக, பதார்த்தோக்தி, விக்கிரகோ, வாக்கிய யோஜனா, ஆக்ஷேபஸ்ய சமாதானம், வியாக்கியானம், பஞ்சலட்சணம். வியாக்கியானத்துக்கு 5 லட்சணம் இருக்குது. எதுக்கு இதை சொல்றேன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இங்கே இல்லை. ஏன்னா வியாக்கியானத்தை தெளிவா கொடுக்கக்கூடியவர்கள், ஆனா அந்த விசார முறையை தனக்குத்தானே பரிசார்த்தம் பண்ணலைன்னா எவ்வளோ விரிவா சொல்லி கொடுத்தோம், அதனால பிரயோஜனம் இல்லை. அப்போ அந்த ஒரு விஷயத்த குரு சொல்லி கொடுக்கறத முயற்சி செய்து தனக்குள்ள இருந்து அந்த ஞானத்தை நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் இங்க சொல்லப்படுது. அடுத்த ஸ்லோகத்துல அபிஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதிதிஸ்து நிஷ்பலா விஜ்ஞாதேபி பரே தத்வே சாஸ்திராதிதிஸ்து நிஷ்பலா. உயர்ந்த உண்மை நிலை அறியப்படாவிட்டால் பல சாஸ்திரங்கள் படித்தல் வீணேயாம். இப்போ முன்னாடி சொல்ல ஸ்லோகத்துல அவ்வளவு திறமை வாய்ந்த ஒரு கேவல ஸ்ரோத்தின் இருக்கிறாரு, ஆனா அந்த கல்வியினால ஒரு உண்மை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும் இல்லையா, அந்த உண்மை நிலை அறியப்படலைன்னா அவ்வளவு சாஸ்திரம் கற்று என்ன பிரயோஜனம் இல்லை. இப்போ உயர்ந்த உண்மை நிலை அறியப்பட்டு விட்டாலும் கூட பல சாஸ்திரங்கள் படித்தல் வீணே. இது என்ன வித்தியாசமா இருக்கு? இப்போ எவன் ஒருத்தன் ஒரே ஒரு நூலை அல்லது ஒரு வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய உபநிஷத்துல ஒரு உபநிஷத்தை எடுத்து முறைப்படி குரு பாரம்பரிய முறைப்படி வந்த குரு எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த முறைப்படி தனக்குத்தானே ஆராய்ச்சி செய்து விசாரம் பண்ணி தன்னை முறைப்படி கண்டுபிடிச்சு ஞானம் பெற்றுட்டார்னா அதுக்கப்புறம் அவருக்கு சாஸ்திரங்களை படிக்க வேண்டியது அவசியமா? படிக்க வேண்டான்னு சொல்லலை, அவசியமானா ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்போ அது வீண் தான். ஏன்னா நம்ம மேல மேல படிக்கிறீங்க, நான் யாருன்றது கேள்வி. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? 10ஆம் அவன் கதை நம்ம பார்த்தோம். 10ஆம் அவன் தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுறாரு, அறியாமையில் இருந்தாரு. சாது ஒருத்தர் ஒரு முறையை சொல்லி கொடுத்தாரு, அந்த முறையை பின்பற்றினாரு, தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? அப்போ அந்த விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா, பல சாஸ்திரங்களை படிக்கிறது அப்படின்னு நம்ம மைண்ட்ல வச்சிருக்கிறதே தப்பு. எதற்காக படிக்கிறோம்? ஞானத்துக்காக படிக்கிறோம். ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அதை படிக்கிறது அவசியமா அப்படின்னா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா படிக்க வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப எதுக்காக இதை சொல்லப்படுதுன்னா, சாஸ்திர ஞானத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நமக்கு மூவித ஈடனைகள்னு சொல்லுவாங்க. அந்த ஈடனைகள்னா வாசனை ஈஷணைகள்னு சொல்லுவாங்க. லோக வாசனை, அப்புறம் தேக வாசனை, இன்னொன்று சாஸ்திர வாசனை. இதெல்லாம் நம்ம அந்த வாசனைகள்ல நீக்க வேண்டியிருக்கு. அதுல பாருங்க, சாஸ்திர வாசனைன்னு ஒன்று இருக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிச்சிடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது தொந்தரவாகவே நமக்கு அமைஞ்சிடுது. குரு ஒன்று சொல்லி கொடுப்பாரு, நான் ஏற்கனவே வேற ஒரு தத்துவத்தை படிச்சு வச்சிருப்பேன். அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே எனக்குள்ள இருந்தே ஒரு தடை, நானே ஏற்கனவே இந்த மாதிரி படிச்சு வச்சிருக்கேன், இந்த என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு நமக்குள்ள இருந்து தடைகள் பல எழுந்து தேவையில்லாத குழப்பங்களையும் ஏற்படுத்தும். அதுவே நமக்கு ஞானத்துக்கு தடையாக அமையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால இந்த இடத்துல நம்முடைய நோக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கணும். உண்மைன்னா எது? அறியாமை நீக்கக்கூடிய ஞானம், அவ்வளவுதான். அடுத்த ஸ்லோகத்துல இதுவும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஸ்லோகம் தான். சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரம்மண காரணம்
அத்தஹ பிரஜானஜத் ஞாத்தவ்யம் தத்வைஜ்ஞ தத்துவமாத்மனஹ. சொற்களின் கூட்டம் ஒரு பெருங்காடு போன்றது. அவை மனதை மயக்குவதற்கு காரணமாகின்றன. ஆகையால் ஆத்மாவை பற்றிய உண்மை ஒன்றே உண்மை அறிவை நாடுபவர்களால் நன்முயற்சியுடன் அறியத்தக்கதாகும். அப்ப சொற்களின் கூட்டம்னா இப்ப நம்ம சொன்னோம், வியாக்கியானம் விளக்க உரை கொடுக்கிறவங்க பல விதங்கள்ல கவர்ச்சிகரமா பேசக்கூடியவர்கள் இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் சுயமா அந்த ஆராய்ச்சியை செய்து விசார முறையை செய்து தான் ஆத்ம ஞானம் அபரோஷமாக பெற்று விட்டார்களான்னா அது நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய நோக்கம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? சீடனாகப்பட்ட ஒருத்தருடைய நோக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் இருக்கணும். அவர் இவ்வளவு சிறப்பா பேசுறாரு, அவ்வளவு சிறப்பா பேசல அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனத்துல வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாமே என்னது? சொற்களினுடைய கூட்டம் தான். சொற்களை நயமாக எடுத்து கையாள தெரிஞ்சவங்க நல்லா பேசுறாங்க. சொற்களை முறையா கையாள தெரியாதவங்க அதை விட கொஞ்சம் குறைவா ஒரு சுவாரஸ்யத்தோட பேச போறாங்க. ஆனா நம்முடைய நோக்கம் என்ன? அவர் நல்லா பேசுறாரு, நான் அவர்கிட்ட தான் கத்துக்குவேன். இவர் சுமாரா பேசுறாரு, நான் இவர்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படிங்கிற நோக்கம் இருக்கக்கூடாது. நம்முடைய நோக்கம் என்ன? உண்மையை தெரிஞ்சுக்கிறது. எது இருக்குது ஆத்மாதான் அப்படின்னா, ஆத்மாவை பற்றின விசாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா அதை யார் முறையா சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நம்ம பின்பற்றினா போதும். இங்க முண்டக்க உபநிஷத்துல ஒரு ஸ்லோகம், தமே வைகம் ஜானத ஆத்மானம் அன்யா வாச்சோ விபுஜ்யத அமிர்தைஷ சேதுஹு அப்படிங்கிறது. இதனுடைய பொருள், அந்த ஒருவனாகிய பரமாத்மாவையே அறிவீர்களாக, மற்ற வார்த்தைகளை விட்டொழிக, இதுவே மோட்சத்திற்கு பாலம். அப்போ இங்க இந்த முண்டகோபநிஷத்துல சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? ஆத்ம பிரம்ம ஐக்கியம், இந்த நாலேஜ் தான், இந்த அறிவு தான் நமக்கு வேணும், இந்த ஞானம் தான் நமக்கு முக்கியம், மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம திறந்துடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப அதையே நமக்கு மேற்கோள் காட்டுற மாதிரி தான் இந்த முண்டகோபநிஷத்துல உள்ள ஒரு ஸ்லோகத்தை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ அந்த ஒருவனாகிய பரமாத்மாவையே அறிவீர்களாக, மற்ற வார்த்தைகளை விட்டொழிப்பீர்களாக அப்படின்னா, விட்டொழிக அப்படின்னா அது சம்பந்தமான ஞானத்தை கொடுக்கக்கூடிய நூல்களை படிங்க, உபநிஷத்துக்களை படிங்க, வேதாந்தத்தை படிங்க. மற்ற விஷயங்களை சொல்லக்கூடிய எல்லாம் நம்ம பெரிதாக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது நமக்கு மோட்சத்தை தராது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதனால ஞான சம்பந்தமான இந்த சாஸ்திரங்களை மட்டும் படிங்க, வேற எந்த விஷயங்களும் நமக்கு தேவையில்லைங்கிறது தான் சொல்றாங்க. அடுத்ததாக, அஜ்ஞான சர்ப்பதஷ்டஸ்ய பிரம்மஜ்ஞான ஔஷதம் வினா கிமு வேதைச்ச சாஸ்திரைச்ச கிமு மந்திரைஹி கிமௌஷதைஹி. அஞ்ஞானமாகிய பாம்பினால் தீண்டப்பட்டவனுக்கு பிரம்மஞானமாகிய மருந்து அல்லாமல் வேதங்களாலும் சாஸ்திரங்களாலும் ஆவதென்ன, மந்திரங்களால் ஆவதென்ன, வேறு மருந்துகளால் ஆவதென்ன. அஜ்ஞான சர்ப்பதஷ்டஸ்ய அப்படின்னா அஞ்ஞானம்ங்கிற பாம்புனால தீண்டப்பட்டவன். இப்போ ஒரு பாம்பு ஒருத்தரவங்களை தீண்டிடுச்சுன்னா அதுக்கு உரிய மருந்து கொடுக்க வேண்டியிருக்கு. இங்க நம்ம எந்த விதமான பாம்பு தீண்டி இருக்குது? நமக்கு நம்மளை யாருன்னு தெரியல, நம்ம ஏற்கனவே பிறவிங்கிற கடலை நம்ம தாண்டணும், மரணம்ங்கிற நிலையிலேருந்து நம்ம விடுபடணுங்கிறது தான் நம்ம நோக்கம். அதுக்கு என்ன காரணமா இருக்குதுன்னு குரு சொன்னாரு? அஜ்ஞானம்னு சொன்னாரு. அப்ப அஜ்ஞானம்ங்கிற பாம்புனால தீண்டப்பட்டவனுக்கு என்ன மருந்தாக இருக்க முடியும்னா பிரம்ம ஞானம் தான் மருந்து. நம்ம ஏற்கனவே சொல்லிடுறோம், ஆத்ம பிரம்ம ஐக்கிய ஞானம் அப்படிங்கிற அந்த மருந்து தான் நமக்கு இந்த அஞ்ஞானம்ங்கிற பாம்பு கடிச்சனுடைய விஷயத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறது. இது இல்லாம வினா, இது இல்லாம இந்த மருந்து இல்லாமல் கிமு வேதைச்ச சாஸ்திரைச்ச, வேதங்களாலும் மற்ற, நம்ம வேதத்துல 2 பகுதி பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இந்த பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய, பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாத மற்ற விஷயங்கள், அதனால நமக்கு எதுவும் ஆவறது கிடையாது. கிமு மந்திரகி, அந்த மந்திரங்களால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கிமு ஔஷதை, வேறு மருந்துகளால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ நம்முடைய குருஜி நிறைய நேரங்கள்ல தத்துவமசி ஒரு டோஸ் கொடுத்தா போதும், ஏதாவது பிரச்சனைனா தத்துவமசி ஒரு டோஸ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ தத்துவமசி ஒரு டோஸ்னா என்ன?
தத்து துவம் அசி. பிரம்மஞான ஐக்கியம் தான் மருந்துன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதை தான் தத்துவமசின்னு சமஸ்கிருதத்துல நமக்கு உபனிஷத்துல இருக்கக்கூடிய ஒரு மகா வாக்கியம். அதை சரியா புரிஞ்சு அந்த ஞானத்தை யார் பெறுறாங்களோ அந்த ஞானம் ஒரு டோஸ் போதுன்றாங்க. எதுக்கு? அஞ்ஞானத்தை தீக்கிறதுக்கு. இதுதான் அவங்க நம்ம இப்ப இருக்கக்கூடிய சகஜ பாஷையில தத்துவமசி ஒரு டோஸ் போதும் அப்படின்னா நமக்கு நம்முடைய ஜுரம் எல்லாம் நீங்க. ஜுரம்னா என்ன? ஜுரம்ங்கிறது நம்ம மனத்துல இருக்கக்கூடிய கொதிப்பு. அது எதனால வந்தது? இந்த உடலோட நமக்கு அனாத்மாவோட இருக்கக்கூடிய தொடர்புனால வந்தது. நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த உடம்பு தேகாத்ம புத்தியோட இருக்கிறதால தான் இந்த பிரச்சனை. அப்ப அதை நீக்கணும்னா அதுக்கு என்ன மருந்து? பிரம்ம ஞான, பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஞானம் தான். அதுதான் தத்துவமசி ஒரு டோஸ் போதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம 2 விஷயம் பார்த்துட்டோம். ஒன்று தன்முயற்சி, இன்னொன்று அந்த ஆத்ம பிரம்ம ஐக்கிய ஞானம். இது ரொம்ப முக்கியம்னு பார்த்துட்டோம். அடுத்ததா உள்ள ஸ்லோகத்துல இதெல்லாம் அஞ்ஞானம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்குள்ளதானே நடக்கணும். அதை பற்றின விளக்கத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் இன்னும் 1-2 பார்த்துடலாம். ந கச்சதி வினாபானம் யாதிரௌஷத சப்ததஹ வினா அபரோக்ஷ அனுபவம் பிரம்ம சப்தைர் நமுஷ்யதே. நோயானது மருந்தை பருங்காமல் மருந்தின் பெயரை உச்சரிப்பதால் போய்விடாது. அபரோக்ஷம் அனுபவம் இல்லாமல் வெறும் பிரம்மமான் என்கிற சப்தத்தால் ஒருவன் முக்தி எய்துவது இல்லை. இப்போ சுவாமி நான் சொன்ன மாதிரி தத்துவமசி ஒரு டோஸ் போதுன்னு சொல்றாங்க. அப்போ தத்துவமசின்னு கொஞ்ச நாள் சொன்னா போதுமா? தத்துவமசிங்கிற அந்த ஒரு வாக்கியத்தை சொன்னாலே எனக்கு நமக்கு இந்த துன்பம்லாம் விலகிடுமா அப்படின்னா அந்த அர்த்தம் கிடையாது. தத்துவமசிங்கிறதுக்கு அவங்க ஏற்கனவே உபநிஷத்துக்களை பின்பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய உபநிஷத்து விளக்கங்கள்ல அவங்க தத்துவமசியை முறைப்படி சாஸ்திரத்தில் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்றத விளக்கியிருக்கிறாங்க. அந்த முறைப்படி விளக்கப்பட்டதை தனக்கு தான் ஒருத்தவன் பரிசார்த்தம் பண்ணி தத்துனா என்ன, தொம்னா என்ன, அசினா என்னங்கிற அந்த பத விசாரத்தை பண்ணி அதுல நான்கிறது எது, அப்புறம் அதுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மங்கிறது எது, ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத முறைப்படி விசாரம் பண்ணி அவன் அந்த அபரோக்ஷம்னா என்ன, பரோட்சம்னாக்கா இன்னொருத்தவங்க மூலம் வரக்கூடிய நாலேஜ். அபரோக்ஷம்னா தன்னிலையில இருக்கக்கூடிய நாலேஜ். அப்போ அந்த அந்த அறிவு தன்னிலையில இருக்கணும். தன்னை பற்றின அறிவு இப்போ யார்கிட்ட இருக்கணும்? தன்னிடத்தில் தானே இருக்கணும். அப்போ தன்னிலை அறிவு அது. இந்த ஆராய்ச்சி அப்போ எங்க செஞ்சிருக்கணும்? தன்னிடத்துல தான் செய்யணும். ஏன்னா அறிவாமை எங்க இருக்குது? இங்கதான் இருக்குது. அப்ப அந்த தத்துவமசிங்கிறத அவர்கள் எப்படி சொல்லி கொடுத்தார்களோ அந்த முறைப்படி செய்து, அந்த முறைப்படி செய்துனா எங்க செய்யணும்? தனக்குள்ளே தான் செய்யணும். அப்ப நோயாளியானவன் மருந்தை தான் தானே எடுத்துக்கிறான். அப்பதானே நமக்கு நோய் நீங்குது. அது போல இந்த அபரோக்ஷ அனுபவம் இல்லாம அந்த வார்த்தைகளை வெறுமனே உச்சரிக்கிறதுனால பயன் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டாலோ தத்துவமசின்னு சொல்லிட்டாலோ நமக்கு அதனால வெறும் வார்த்தையினால பயன் கிடையாது. அந்த வார்த்தை குறிக்கக்கூடிய லட்சியார்த்தம் முக்கியம்னு நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்துல பார்த்துருக்கிறோம். முதல்ல ஒரு உபதேசத்தை ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உபநிஷத்துகள்ல உள்ள மகா வாக்கியங்களுடைய லட்சியார்த்தத்தை புரிந்து கொள்வதன் மூலம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் இங்க மறுபடி சொல்றாங்க. லட்சியார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். தத்துவமசின்னா அது எதை குறிக்குது? உண்மையிலேயே அகம் பிரம்மாஸ்மின்னா அது எதை குறிக்குது, எதை குறித்து அந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்குதுன்னு அந்த ஒரு உபநிஷத்துலேயே அதுக்கான விளக்கம் முழுக்க பொருந்தி இருக்கும். அந்த விளக்கத்தை நம்ம பூரணமா எப்படின்னு குரு சொல்லி கொடுக்குற அந்த முறைப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு அதை தனக்குள்ள நம்ம அந்த ஆராய்ச்சியை செய்து வச்சு அதன் மூலமா ஞானம் பெற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சொற்கள் எல்லாம் நமக்கு பயன் கிடையாது. மற்ற சொற்கள் போலதான் அதுவும் அப்படிங்கிற ரீதியில ஆயிடும். அதனால இந்த அபரோக்ஷ அனுபவம் இல்லாமல் வெறுமனே இந்த மந்திரங்களை உச்சரிப்பதால் பயன் இல்லைங்கிறதா இங்க சொல்றாங்க. வியாதிகின்னா நோய், வினாபானம் மருந்தை, ஔஷத சப்ததகன்னா மருந்தை பருகாம வெறும் வாயில சொல்றது. காஃப் இருக்குனாக்கா காஃப் சிரப் ஏதோ ஒன்று பேரை சொல்லிட்டா நமக்கு நோய் போயிடாது இல்லையா? உடம்புல பெயின் இருக்கு, பேராசிட்டமால்னு சொன்னா பெயின் போயிடுமா? மாத்திரை நம்ம தானே உட்கொள்ள வேண்டியிருக்குது. அது போல ந கச்சதி போய்விடாது, அந்த அந்த நோய் போயிடாது. வினா அபரோக்ஷ சொல்லிட்டு
அதனால எனக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஔஷத சப்தா அந்த மருந்து பேரை சொல்றதுனால பிரயோஜனமே இல்லை. அதை உட்கொள்ளணும். பேராசிட்டமால் உட்கொள்ளாம வினா அபரோக்ஷ அனுபவம் அப்படின்னா அபரோக்ஷ அனுபவம் இல்லாமல் பிரம்ம சப்தைர் வெறும் பிரம்மம் நான் என்கிற சப்தத்தால் ந முக்கியதே ஒருவன் முக்தி எய்துவது இல்லை. இது ரொம்ப முக்கியம். நிறைய இடங்கள்ல இந்த மந்திரத்தை மட்டுமே சொல்லி கொடுத்து நீங்க இதை சொல்லிட்டே இருங்க ஞானம் அடைஞ்சிடலாம்னு சொல்ற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். ஆனா உண்மையில இது சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, விசாரம் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதற்குள்ள ஒரு பெரிய உண்மை பொருந்தி இருக்குது. அதை முறைப்படி விசாரம் பண்ணி குரு சொல்லி கொடுக்க நம்ம விசாரம் பண்ணி அது நான் தான்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது நான் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எது? பிரம்மம். நான்னா ஆத்மா. அந்த பிரம்மம் நான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆத்ம பிரம்ம ஐக்கியம், இது ரெண்டும் ஒண்ணுதாங்கிறத முறைப்படி நம்ம விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்காம நமக்கு இந்த முக்தி கிடைக்காதுன்றதுதான் அப்படி சொல்றாங்க. அக்ருத்வா திருஷ்ய விலயம் அஜ்ஞாத்வா தத்வமாத்மனஹ பிரம்ம சப்தை குதோ முக்தி முக்தி முக்திருக்தி மாத்திர பலை திருணாம் ருணாம் திருணாம் அப்படின்னு. ஆமா, அதாவது உக்தி மாத்திர பலை திருணாம் அப்படின்னு அர்த்தம். உக்தி மாத்திரம் பலை திருணாம் ஒரு சொல்லா நம்ம பார்க்கலாம். ஆத்மாவின் உண்மைத்தன்மையை அறியாமலும் பிரபஞ்சத்தின் மறைவை ஞானத்தால் சாதிக்காமலும் வெறும் பேச்சை மட்டும் பயனாக கொண்ட பிரம்ம சப்தத்தால் எப்படி முக்தி கிட்டும்? இன்னும் அதுபடி ஒரு படி மேல போய் இன்னும் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆத்மானா என்ன அப்படின்றத சரியா புரிஞ்சுக்காம அப்புறம் இந்த பிரம்மம்ங்கிறது உண்மையிலேயே இருக்குதா, இந்த பிரபஞ்சம்ங்கிறது உண்மையிலேயே இருக்குதா, நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது, என்னால் அறியப்படக்கூடிய இந்த உலகம் இருக்குது, நான் இருக்கிறேங்கிறது எனக்கு தெரியுது, இந்த பிரபஞ்சங்கிறது உண்மையிலே இருக்குதா அல்லது இல்லையா அப்படிங்கிறத ஒரு முறையான விசாரத்தை மூலயமா நம்ம ஞானத்தை பெற்று அதன் மூலயமா சாதிக்காம வெறும் பேச்சினால பயன் கிடையாது. பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்தியான்னு ஒரு மகாமந்திரம் இருக்குது. பிரம்மன் தான் நானுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்ம ஞான பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஞானம்னு பார்க்குறோம். அப்புறம் இந்த ஜெகத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அது மித்தியான்னு சொல்றாங்க. அது மித்தியாங்கிறத சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குற முறைப்படி நம்ம புரிஞ்சிக்காம வெறும்னே மித்தியா இது உலகம் பொய்ன்னு வாயால சொல்றதுனால பிரயோஜனம் இருக்கா? அது எப்படி, அது உண்மையிலே அது எப்படி இது பொய்யுங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? நிரூபணம் பண்ணாமலே இது பொய்ன்னு நான் வெறும் வார்த்தை ஜாலத்தினால பேசுறதுல பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இப்ப பாருங்க, நமக்கு முதல்ல ஒரு படி ஆத்ம ஐக்கிய ஞானம் தான் முக்தியை கொடுக்கும். இப்ப அடுத்த ஒரு ஸ்டேஜ் போய் இந்த பிரபஞ்சத்தினுடைய மறைவுனா என்ன அர்த்தம்? பிரபஞ்சம் இருக்குதா இல்லையா? ஆனா நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கிறது மித்தியைன்னு சொல்றாங்க, ஜெகத் மித்தியன்னு சொல்றாங்க. மித்தியன்னா என்ன அர்த்தம்? பொய்ன்னு அர்த்தம்னு வச்சுக்கிட்டோம்னா அப்ப இல்லைன்னு அர்த்தம். அப்போ அது இல்லைன்னா அது எப்படி? ஆத்மாதான் இருக்குதுன்னா, ஆத்மா இருக்குதுன்னா அது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, பிரபஞ்சத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன, அதை முறைப்படி ஆராய்ச்சி செய்யாம வெறுமனை ஏத்துக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. ஆத்மனக ஆத்மாவின் தத்துவம், ஆத்மாவினுடைய தத்துவத்தை உண்மைத்தன்மையை அஜ்ஞாத்வா அறியாமலும் திருஷ்ய விலயம் பிரபஞ்சத்தின் திருஷ்யம்னா நம்மால அறியப்படக்கூடியது, திருக்குன்னா அறிபவன், திருஷ்யம்னா அறிபடு பொருள், நம்மால அறியப்படக்கூடியதெல்லாம் பிரபஞ்சம்னு சொல்றோம். இப்ப திருஷ்ய விலயம்னா பிரபஞ்சத்தின் மறைவை அக்ருத்வா ஞானத்தால் சாதிக்காமல் உக்தி மாத்திர பலை நிதுராம் அப்படின்னா வெறும் பேச்சை மட்டும் பயனாக கொண்ட பிரம்ம சப்தத்தால் குதோ முக்தி எப்படி முக்தி ஏற்படும்? இப்ப நான் சொன்ன இந்த மந்திர வாக்கியம் மகா வாக்கியம்னு சொல்றோம். பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா. இதை வெறும்னே வாயில சொல்றதுனால இந்த பிரபஞ்சம்ங்கிறது இல்லாம போயிடுமா? பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா ஒரு 100 இடம் சொன்னா அதுல இருந்து நமக்கு ஏதாவது புரியுமா? புரிய போறது இல்லை. அப்போ அதுக்கு குரு லட்சியார்த்தமா என்ன விளக்கம் கொடுக்குறாங்கிறத முதல்ல கேட்டு அதை நம்ம நம்முடைய யுக்தி மூலயமா பார்த்து நம்ம சரியா புரிஞ்சிக்காம இந்த ஞானம் முழுமை பெறாது. அது ஞானத்தால சாதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அறிவால சாதிக்கணும்.
அப்படி இல்லாமல் இந்த சப்தத்தை தெரிஞ்சுக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. வெறும் மகா வாக்கியங்களினுடைய சப்தத்தினால நமக்கு ஞானம் கிட்டாது. அதன் முறைப்படி நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அகிருத்வா சத்ரு சம்ஹாரம் அகத்வாகில பூசரிதம் ராஜா ஹமீதி சப்தான்னோ ராஜா பவி துர்மஹிதி. பகையை வென்று ஒழிக்கும் செயலை செய்யாமலும் பூமியில் உள்ள செல்வங்களை அடையாமலும் நான் ராஜா என்று பேச்சால் அரசனாவதற்கு தகுதி அடைந்து விட மாட்டான். இப்போ அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன், தத்துவமசி, நான் அதுவாக இருக்கிறேன், இப்படி இந்த வாக்கியங்களில் சொல்றது மூலயமாவே நம்ம அதுவாக ஆயிடுவோமா அப்படின்னா கிடையாது. இந்த ஞானம்ங்கிறது முறையாக விசார முறை இருக்குது. அந்த விசார முறைப்படி குரு சொல்லி கொடுக்கப்படி நம்ம செய்யணும். வெறும் வாய்ச்சொல்லால் இங்கே ஆகிறது கிடையாது. உண்மையிலேயே ராஜாங்கப்பட்டவன் யாருன்னா மக்களை மகிழ்ச்சி செய்யக்கூடியவன். மகிழ்ச்சி செய்யக்கூடியவன், துன்பத்தை நீக்கக்கூடியவன்னா யாரோட துன்பம் வரப்போகுது? வெளியில் மற்ற நாட்டவர்களால், பகைவர்களால் வரக்கூடிய துன்பம். அப்போ பகைவர்களை வெல்லவனாக இருக்கணும். பூமியில் உள்ள எல்லா செல்வங்களையும் வச்சுருந்தா தான் மக்களையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்க முடியும். அப்படிப்பட்டவன் இல்லாமல் வெறுமனே நான் ராஜா, பேரை ராஜான்னு வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறான்னு தான் அவர் ராஜான்னு நம்ம ஏற்றுக்க முடியுமா? அதுபோல் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஆத்ம ஞானத்தை முறைப்படி நம்ம அணுக வேண்டியிருக்குது. வெறும்னே அந்த மகா வாக்கியங்களை சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கலாம். இனி அடுத்த வர ஸ்லோகங்களில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.